நமஸ்காரம். அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய கோவில் மிக அற்புதமான எம்பெருமான் முருகனுடைய கோயில். நம்ம எல்லாருக்குமே ஆறுபடை வீடு தெரியும். பட் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மிகச்சிறந்த கோயில். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க சொல்லணுன்னா முருகனுடைய திருவடிகள் பட்ட இடங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு 2 இடங்கள் தான். இது நிறைய பேரும் சொல்லியிருக்கா. வள்ளிமலை உண்டு. அதாவது நம்ம வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை கிட்ட இருக்கக்கூடிய வள்ளிமலை, வள்ளியோட முருகன் ஓடி விளையாடிய இடம், அவருடைய காலடிப்பட்ட இடம். அதற்கு அப்பாற்பட்டு சம்ஹாரம் பண்ணக்கப்புறம் இரண்யனை சம்ஹாரம் பண்ணக்கப்புறம் சிவபூஜை பண்ணி அவருடைய காலடிப்பட்ட இடம் அப்படின்னா அது திருவிடைக்கழி. ரொம்ப சிறப்பு வாய்ந்த எம்பெருமான் முருகனுடைய ஸ்தலம். ஆக்சுவலாக அருணகிரிநாதனால் பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாதர் அடி நடு முடி அப்படின்னு அவருடைய பாடலில் ஏற்றிருக்கார். அதில் கொங்குவார் புறவடியினும் அடியவர் சிந்தை வாரிஜன் நடுவினும் நெறிவல கொண்டு வேந்தவன் முடியினும் மருவிய குருநாதா. அதில் அழகா அடியவர் நடுவினும் முடியினும், அதுதான் அடி நடு முடி. இதில் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 3 கோயில் சொல்கிறார். அதில் ஆக்சுவலாக இந்த கொங்குவார் குறவடியினும்னா அதுதான் திருவிடைக்கழி. அதாவது கொங்குவார் குறவடி அப்படின்னா, குறவடினா புறா மரத்தின் அடியில் அமர்ந்து சிவபூஜை பண்ண முருகன். இன்றைக்கும் அந்த இடத்துல முருகன் இருக்கிறதா ஐதீகம். அதை நம்ம அங்கே போய் அமர்ந்து அங்கே தியானம் பண்ணால் அந்த புறா மரத்து கீழே நமக்கு முருகனுடைய அந்த ப்ரெசன்ஸ், அந்த வைப்ரேஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம். இன்றைக்கி சிலர் தவறாக சொல்லக்கூடியது உண்டு. இங்கே வள்ளிக்கும் முருகனுக்கும் நிச்சயமான இடம் அதெல்லாம் கிடையாது. இது உண்மை ஸ்டோரி. ரொம்ப விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா, முருகர் இங்கே சிவ பூஜை பண்ணார். அதாவது ஆக்சுவலாக திருச்செந்தூரில் நம்மளுடைய சூரபத்மனை வதம் பண்ணதா சொல்கிறா. ஆனால் பட் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் பண்ணலை. அதாவது சம்ஹாரம் பண்ணலை. சம்ஹாரம் பண்ண இடம் வீரமகேந்திரபுரி. அதாவது வீரமகேந்திரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அங்கே தான் அம்பாள் வேலாயுதமாக மாறி சக்திவேலா மாறி நம்ம சூரபத்மனை வதம் பண்ணுறான். ஆனால் இன்றைக்கும் நம்ம சூரபத்மனை வணங்குறோம் அப்படின்னா எப்படின்னா, வேலாயுதம் இது மயிலாகவும் சேவலாகவும் மாறி அவ நம்ம முருகனுக்கு காலடியில் இருக்கக்கூடிய சூரபத்மன் தான் இன்றைக்கி நம்ம வணங்கக்கூடிய சேவலும் மயிலும். இதுதான் உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா அங்கே பஞ்சலிங்கங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய சன்னதியில் பின்னாடி சூரியலிங்கம் உண்டு. அது க்ளீனாக தெரியாது, பர்ஃபெக்டாக நமக்கு விசிபிலிட்டியும் இருக்காது. இது என்ன ஐதீகம் அப்படின்னா, சிவபூஜை பண்ணிட்டு இருந்த முருகன் தனக்கு நிச்சயமாயிடுது வள்ளியோட. அப்போ அந்த சந்தோஷத்தில் திருப்பரங்குன்றம் போனோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிடுவார். அதனால தான் நமக்கு இன்னும் அந்த லிங்கம் கிளாரிட்டியோட விசிபிலிட்டி இருக்காது, கிளியராக விசிபிளாக இருக்காது. ஆனால் இந்த திருவிடைக்கழியில் அழகாக பாபநாச லிங்கம் சிவபூஜையில் அப்படியே முருகன் 6 அடி முருகன், அந்த 6 அடி முருகனுக்கு நம்ம சேவை சாதிக்கும்போது பின்னாடி நமக்கு லிங்கம் ரொம்ப கிளியராக தெரியும். இதுதான் திருவிடைக்கழியுடைய அற்புதமான ஒரு விஷயமே. இங்கே தான் இரண்யனை வதம் பண்ணிட்டு முருகன் இந்த
குறா மரத்துக்கு கீழே, இந்த குறா மரம் அப்படின்றது வந்து அந்த குறா பூ வந்து முருகனுக்கு, அந்த குறா மலர்கள் வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த பிடிச்ச மலர்கள். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு 5 பூ பூக்கும். இந்த பூ, இந்த 5 பூவும் ஒவ்வொரு பூதங்களை, அதாவது பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு இன்னும் பெரிய வீடியோவாக போயிடும். ஆனால் பட் இந்த ஒரு விஷயம் வந்து இந்த குறாமரம் வந்து இதுலேயும் உண்டு, பழனிலையும் உண்டு. ஏன்னா பட் இங்கே வந்து இதுதான் தலைவர் விஷயம். திருவிடைக்கடியில் இந்த கோயிலுக்கு ஈக்குவலான ஒரு கோயில் உண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அருணகிரிநாதர் 3 கோயில் சொல்கிறார். நான் ஏற்கனவே பாடல் சொன்னேன். அடி நடு முடி, அதாவது அடிதான் வந்து கொங்குவார் குறவடி, இந்த கோயில் தான் அது. அடுத்தது வந்து சிறுவாபுரி, அதுக்கு அடுத்தது தான் திருப்போரூர் முருகன். இந்த 3 கோயில் பற்றி தான் அழகாக அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கார். இரண்யனை வதம் பண்ணிட்டு சிவபூஜை பண்ண இடம் தான் வந்து இந்த இடம். இப்போ நிறைய பேர் சொல்லுவா, இந்த குறாமரம் கீழே வந்து அமர்ந்து இப்போ நம்ம முருகன் எம்பெருமான் முருகனை வந்து நினச்சி நம்ம சிவபூஜை பண்ணும் பொழுது இன்றைக்கும் வந்து அந்த வைப்ரேஷன் நிச்சயமாக உண்மை. இதை ஃபீல் பண்ணாதான், அங்கே போய் அங்கே அமர்ந்து நம்ம முருகனை நினச்சி தியானம் பண்ணாதான் அந்த வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீலிங். அவசியம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு முருக பக்தர்களும், ஒவ்வொரு இந்துவும் அவசியம் காலெடுத்து வைக்க வேண்டிய முக்கியமான இடத்துல, இந்த 3 இடத்துல முதல் இடம் வந்து இந்த கோயில் திருவிடைக்கழி. எப்படி சொல்கிறது, இதை வந்து நம்ம ஸ்பெல் பவுண்ட். ஆக்சுவலாக எக்ஸலண்ட்டான பிளேஸு. அவசியம் ஒவ்வொருவரும் முக்கியமாக விசிட் பண்ண வேண்டிய இடம். அதுவும் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த குறாமரத்துக்கு கீழே போய் கீழே அடியில் உட்காந்து நம்ம வந்து நம்ம வேண்டிக்கும் பொழுது நம்மளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். முருகன் இரண்டின வதம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, வதம் பண்ணிட்ட பின்பும் சரி, இங்கே தான் வந்து வேண்டி பூஜை பண்ணதா ஐதீகம். அதே போல் ஐராவதம் யானை தான் வந்து வள்ளியையும் முருகனையும் திருப்பரங்குன்றம் போய் சேர்த்து வைக்கிறதாகவும் ஐதீகம். இங்கே வந்து அவருக்கு நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தில் தான் நிச்சயமானது. இது வந்து நான் என்னால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். நன்றி. அவசியம் போய் நீங்கள் இந்த அற்புதமான கோயிலை வந்து தரிசிக்கிறது அப்படின்றது, ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், எக்ஸலண்ட்டான அட்மாஸ்பியர். அவசியம் போய் பாருங்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.